இன்றைக்கி சிக்கி குக்கிங் சேனலில் 150 பேருக்கு சமைக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி முதல் நெய்யை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரியை வறுத்து நம்ம எடுத்துக்கிடுவோம். வெங்காயத்தை பொறுத்து அனுப்பிடுவோங்க. நல்லா பொன் வறுவலாக வறுத்து அழிச்சிருவோம் வெங்காயத்தை. பொன் வறுவலாக வறுந்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம் வறுத்து பள்ளிடுவோம். வெங்காயத்தை பொரித்து பொன்னரமாக எடுத்தாச்சு. 6 கிலோ பல்லாரி வெங்காயம், 15 கிலோ அரிசி, 16 கிலோ கோழி. சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். சுத்தா இருக்குது. கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஏற்கனவே வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்குறோம். பிரவுன் மண்டையில் சிறைய பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டுருவோம். ஒரு பொடி புதினா, நம்ம இன்றைக்கி தம் பிரியாணி போட போகிறோம். சிக்கன் குக்கிங் சேனலில் சிக்கன் பிரியாணி நல்லா விறகடுப்புலேயே போடுறோம். நம்ம இன்றைக்கி அப்போ தான் நல்லா தம் போடலாம். நமக்கு ஒரு சோறுவோடு உடையாமல் வரும். இஞ்சி பூண்டு நம்ம ஆட்டி வச்சுருந்தது 1/4 கிலோ, மல்லி ஒரு பொடி, தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் பொடி செஞ்சது வறுத்து. தக்காளி 6 கிலோ, இது 4 கிலோ. 2 கிலோவை நம்ம ஆட்டி ஊற்றணும். மிளகாத்தூள் 5 ஸ்பூனு, நல்லா தக்காளி கரையணும். நல்லா தக்காளி மசிஞ்சாத்த நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா நம்ம வீட்டிலையே பொடி செஞ்ச மசாலா, சீரகம், மிளகு, மல்லி எல்லாம் நம்ம வறுத்து ஆட்டி வச்சுருக்குறோம். நம்ம எப்பவுமே வீட்டில் தான் எல்லாம் செய்கிறது. இந்த தக்காளி நல்லா வேணும். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஊற்றுறோம். 1 லிட்ரு தயிர், தயிர் கொடுத்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட போகிறோம். நல்லா இப்போ சிக்கனில் மசாலா நல்லா சாரணும். அப்புறம் நம்ம 1க்கு 1.5 தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றுவோம். உப்பு பார்த்துக்கிறங்க.
வேகட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடியாச்சு. மசாலா கொஞ்சம் சாரட்டு சிக்கனில். அதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். 1:1. நல்லா சிக்கனில் மசாலா சாந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்குறோம், அதில் ஊற்றிடுவோம். 1:1. நெய் ஏற்கனவே நம்ம 500 நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ரொம்ப கிண்டக்கூடாது, சிக்கன் உடஞ்சிரும். ஒரு கிண்டு தான் மூடிடுறோம். கொதி வரவும் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். லெமன் ஊற்றி அரிசியை லெமன் ஊற்றி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இருக்குன்னு போல் உளுண்டு எல்லோரும் வடித்து ஆக்குவாங்க. நம்ம எப்போவுமே ஊற வச்சு தான் ஆக்குறது. அது சோறு ஒரு சோறுவோட உடையாமல் வரும். பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். தண்ணியோட கணக்காச்சு எடுத்துக்கிறேன்னு. கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். உப்பு சரியாக பார்த்துக்கிறோங்க. அப்போ நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். போட்டதோட மல்லிக்கீரை ஒரு கை, ஒரு கையளவு. நம்ம இப்போ சரி பார்த்து உப்பு எல்லாம் பார்த்து ஒரு கிண்டி அரிசி போட்டாச்சு. ரொம்ப நம்ம இது கிண்டக்கூடாது. நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம தம்மு போட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்டிக்கிறேன்னு. இதில் இந்த மாதிரி வரணும். துடு போச்சு கிண்டலாம். நம்ம இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் சோறு உடையாது. இந்த மாதிரி பதத்தில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பிரிச்சுருவோம். தண்ணி நல்லா வற்றிக்கிட்டு வருது. இருக்குது. நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் 150 பேருக்கு. நெய் ஏற்கனவே ஊற்றிருக்குறோம். பாருங்க 200 நெய் ஊற்றிருக்கு. மல்லிக்கீரை ஒரு பிடி, இப்போ 3 லெமன் தம்மு போட்டாச்சு. லெமன் 3 லெமன் புளிஞ்சு ஊற்றியாச்சு. முந்திரி வறுத்து வச்சது, வெங்காயம் எல்லாத்தையுமே போடுறோம். இப்போ நம்ம வாழை இலையை வச்சு மூடி வச்சுருவோம்.
வாழலையை வச்சு மூடியாச்சு. அடுப்பு பிரிச்சிட்டோம். இப்போ சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம். தம் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ மூடியை திறந்து வைப்போம். வேர்வை தண்ணி ஊற அப்படியே வாழலையில் வடிஞ்சிருக்கு. நம்ம நல்ல மணம கம்மகம்மன்ட்டு நல்ல வாசமாக இருக்குது. அப்படியே ஒரு சோறோடு உடையாமல் அழகாக வந்திருக்கு. நம்ம இப்படி ஒரு பக்கமாக கிண்டி எடுக்கணும். நீங்கள் இதே மாதிரியே சமைச்சு பாருங்கள். நம்ம சிகே குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிகே குக்கிங் சேனல்.